டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற பல ஆலயங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் தரிசனம் பண்ண போகிற கோவில் தென்காசி மாவட்டம். நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு பசுமையான பிரதேசம் தென்காசி. இந்த தென்காசி பகுதியில் முருகன் கோவிலாம் நிறைய இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம். பண்பொழில் போன்ற பல திருத்தலங்களை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற கோயிலும் இந்த தென்காசியில் இருந்து சுரண்டை செல்லக்கூடிய மார்க்கத்தில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆய்க்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம். ஆய்க்குடிங்கிற ஊர். அந்த ஊரில் ஒரு முருகப்பெருமான் அற்புதமாக குடிகொண்டிருக்கிறார். இந்த முருகப்பெருமானுக்கு பெயர் பாலசுப்பிரமணிய சுவாமி. இந்த முருகப்பெருமான் பேர் ஆய்க்குடிங்கிற பேர். அந்த காலத்தில் ஆய்ங்கிற ஒரு அரசன் ஆண்ட பகுதி அப்படிங்கிறதுனால ஆய்க்குடி அப்படின்னு சொல்லுவோம், ஆயக்குடின்னு சொல்லுவோம். இந்த ஊர் பெயருக்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன. இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் ஒரு முகத்தோடு 4 திருக்கரங்களோடு தரிசனம் தருகிறார். இந்த கோவிலில் இருக்கிற முருகப்பெருமானை பார்த்திங்க அப்படின்னா பஞ்ச தேவர்கள் சூழ பஞ்ச விருட்சங்கள் கீழே முருகப்பெருமான் காட்சி தருகிறார். இது ஒரு அபூர்வமான அமைப்பு. அத்தனை சுலபமாக இது போன்ற அமைப்பை நம்ம காண முடியாது. இந்த ஆலயத்தில் ஒரு ஆலயத்தினுடைய தலவிருட்சம் அப்படின்னா வன்னி மரம், வேப்ப மரம், மாமரம் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இந்த கோவிலை பார்த்திங்கன்னா 5 விருட்சங்கள் தல விருட்சங்களாக கொண்டிருக்கிறார்கள். 5 விருட்சம், 5 மரங்கள். அரசு, வேம்பு, கறிவேப்பிலை, மாவிலங்குன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மாதுளை. இந்த 5 தலவிருட்சங்கள். இந்த 5 தலவிருட்சங்களுக்கும் உண்டான தெய்வங்களாக சிவபெருமான், அம்பிகை, மகாவிஷ்ணு, விநாயகர், சூரிய பகவான். ஆக இந்த மூலவர் பார்த்திங்கன்னா மூலவருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த 5 தெய்வங்கள் காணப்படுகிறார்கள். இந்த முருகப்பெருமான் பஞ்ச விருட்சங்களின் கீழே இந்த முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறார். இந்த மூலவருக்கு பார்த்திங்கன்னா ஹரிராம சுப்பிரமணியர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த ஆலயத்தினுடைய உற்சவர் பார்த்திங்கன்னா முத்துக்குமாரசாமி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. உற்சவருக்கு பேர் முத்துக்குமாரசாமி. ஹரி ராம சுப்பிரமணியர் அப்படிங்கிற அந்த பேருக்கு உண்டான காரணத்தை பார்த்திங்கன்னா ஹரின்னா பெருமாள், ராமன்னா பெருமாளுடைய அவதாரம், சுப்பிரமணியர்னா முருகன். என்னோட அது ஹரிராம சுப்பிரமணியர், அந்த பேரை நமக்கு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அதாவது அந்த நாட்களில் இருந்தே சைவ வைணவ ஒற்றுமையை போற்றும் வகையில் இந்த முருகப்பெருமானுக்கு இப்படி ஒரு திருநாமம் வைக்கப்பட்டு வைணவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்குவார்களாம். ஹரிராம சுப்பிரமணியர் அப்படின்னு பேர். இன்றைக்கும் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த முருகனை வழிபடக்கூடியவர்கள் வீட்டில் குழந்தை பிறக்கிறது அப்படின்னா ஹரின்னு வைப்பாங்க, ராமன்னு வைப்பாங்க, சுப்பிரமணியன்னு வைப்பாங்க, ஹரிராம சுப்பிரமணியன்னு வைப்பாங்க. இந்த பேரில் இங்கே பேர் வைப்பாங்க. இதனால் வைணவம் தொடர்பாக போற்றப்படுகிறது அப்படின்னா ராமபிரான் இந்த திருத்தலத்தில் சில காலம் தங்கியிருந்தார்னு ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அதே போல் சீதாதேவியை தேடிக்கொண்டு அனுமனாகப்பட்டவன் பறந்து செல்கிற போது திடீர்னு தாகம் ஏற்பட இந்த திருத்தலத்தில் தண்ணீரை தேடுகிறாராம். தண்ணீர் இல்லைன்னு உடனே தனது வாளால் என்ன பண்ணுறாராம், ஒரு பூமியில் தோண்டி ஒரு நதியை ஏற்படுத்துகிறாராம். இந்த நதிக்கு பேர் அனுமன் நதின்னு பேர். அனுமன் நதின்னு பேர். இந்த அனுமன் நதி கரை ஓரமாகத்தான் இந்த முருகப்பெருமான் கோவில் இருக்குது. இப்போ புரியுதுங்களா அந்த சைவ வைணவ ஒற்றுமை அப்படிங்கிறது என்ன காரணத்தினாலன்னு புரிகிறதா? அந்த அனுமன் நதி இருக்கின்ற காரணத்தினால இங்கே முருகப்பெருமான் ஆலயத்திற்கு பெருமாளை வணங்கக்கூடிய வைணவர்களும் இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். இந்த ஆலயத்தில்
இந்த முருகப்பெருமான் திருமேனி எப்படி இந்த ஆலயத்தில் குடிகொண்டது? இந்த முருகப்பெருமான் இந்த திருத்தலத்திலே எப்படி தரிசனம் தருகிறார் அப்படின்னா, அதற்கு ஒரு தலபுராணத்தில் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. மல்லிபுரம் அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. மல்லிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மல்லன் அப்படிங்கிறவன் அந்த காலத்தில் வசித்து வந்தார். அவர் இந்த முருகப்பெருமானுடைய அத்தியந்தமான பக்தர். அவர் இந்த மல்லன் அப்படிங்கிறவர் முருகனுடைய பக்தர். இவர் என்ன பண்ணுறார், இந்த மல்லன் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் முருகப்பெருமானை துதித்து கொண்டே இருப்பார். முருகப்பெருமான் வழிபாடானது நித்தமும் செய்து கொண்டிருப்பார். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அருள்கிறார். எப்படி அருள்கிறார்? அவருக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கனவுல வரான்னு சொன்னேன். இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தை தூர்வாராங்க. ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீர்நிலை அப்படின்னா பலரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால அவ்வப்போது தூர்வாரினால் நீரானது சுத்தமாக மாறும். அதுபோல் அந்த குளத்தை தூர்வாருகிற போது அங்கே ஒரு பெட்டியில் ஒரு முருகப்பெருமான் சிலை கிடைக்கிறது. அதை இந்த மல்லன் எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாராம், தான் இருக்கிற இடத்துலேயே ஒரு சின்ன கொட்டகை போட்டு அந்த முருகப்பெருமானை வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறார். ஒரு கொட்டகை போட்டு கும்பிடுகிறார். ஆனால் அந்த முருகப்பெருமான் என்ன நினைக்கிறார், இந்த கொட்டகை தனக்கு தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் வசதியான இடம் வேணும் அப்படின்னு முருகப்பெருமானை ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாராம், இந்த மல்லனுடைய கனவில் போய்ட்டு ஒரு நாள் சொல்கிறார், எனக்கு ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஒரு நல்ல கோவில் ஒன்று கட்டணும், அந்த இடத்துல வச்சு என்னை வணங்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் அவருக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறார். இவர் என்ன பண்ணுறார், கனவில் கேட்கிறார், முருகா நீ எந்த இடத்தை தீர்மானிச்சிருக்க, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? நீ ஒரு குறிப்பு சொன்ன அப்படின்னா அந்த இடத்துல நான் உன்னை பிரதிஷ்டை பண்ணிவிடுவேன் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட கனவில் சொல்கிறார். அப்போ முருகப்பெருமான் சொல்கிறார், நீ ஆடு நிறைய வளர்க்குற இல்லையா, இவர் ஆடு வளர்க்கக்கூடியவர் மல்லன் அப்படிங்கிறவர். உனது ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு செம்மறி ஆடு நாளைக்கு காலையில் நடந்து போகும், அந்த ஆட்டை தொடர்ந்து கொண்டு போ, அது ஒரு இடத்தை காமிக்கும், அந்த இடத்துல எனக்கு ஆலயம் அந்த இடத்துல தற்காலிகமாக நான் நல்லபடியாக நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறார். அதை தவிர என்ன சொல்கிறார், இது எந்த இடத்துல குடிகொள்ளணுமோ அந்த இடத்துல அரசும் வேம்பும் காணப்படும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்து குளித்து முடித்த உடனே அந்த செம்மறியாடு நடக்கிறது. செம்மறியாட்டுக்கு பின்னாடியே போகிறார். அரசும் வேம்பும் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்த்த உடனே அந்த இடத்துல செம்மறியாடானது நிற்கிறது. அதன் பிறகு புரிந்து கொள்கிறார், இந்த இடத்துல கோவில் கட்டணும், இந்த இடத்துல முருகப்பெருமான் தற்காலிகமாக குடிகொள்ளணும்னு நினைக்கிறார்னு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோவில் போன்ற வடிவில் ஏற்படுத்துகிறார். அந்த இடத்தை எப்படி பண்ணார்னா, இந்த ஓலை கீற்றுகளால் ஒரு கீற்றினால் ஒரு மண்டபம் போல அமைத்து முதல்ல கோவில் கட்டுறார். ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் இந்த இடத்திற்கு வந்து இந்த முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். என்ன காரணம், அவங்க கிராமத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த முருகன் பாருங்கள், இந்த ஊருக்கு தேடி வந்திருக்கார். இந்த ஆயக்குடி அப்படிங்கிற இந்த கிராமத்திற்கு, இந்த கிராமத்தில் நான் அருள வேண்டும் என்பதற்காக அந்த முருகப்பெருமானே குளத்தை தூர்வாருகிற போது தேடி வந்திருக்கார். அதனால் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே, சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே இந்த முருகனை அந்த அளவுக்கு கொண்டாடுகிறார்கள். ஆரம்ப நாட்களில் முருகப்பெருமானுக்கு என்னென்ன திருவிழாக்களை கொண்டாட முடியுமோ அத்தனை திருவிழாக்களையும் ஒரு பெரிய அளவில் இல்லைன்னா கூட சின்ன அளவில் கொண்டாடுகிறார்கள். நாட்கள் போக போக பிற்காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் இந்த ஓலக்கீற்றுகளால் ஆன இந்த கொட்டகையை சற்றே விரிவுபடுத்தி ஒரு ஆலயமாக அமைக்கிறார்கள். பாருங்கள், முருகப்பெருமான் ஒரு சாதாரணமான ஆளுக்கு கிடைச்சார், மல்லன்கிற ஒரு ஆசாமிக்கு கிடைச்சார். அவர் தன்னோட குடியிருப்பிலே வச்சு கோவில் மாதிரி வச்சு வழிபாடுகளை துவங்கினார். முருகப்பெருமான் இன்னொரு இடத்திற்கு போகணும்னு ஆசைப்படுறார். அரசும் வேம்பும் வளரக்கூடிய இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அங்கே போயாச்சு.
அங்கே வழிபாடு ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ராஜா, அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜா கோவிலை கட்டுறார். இப்படித்தான் இந்த ஆயக்குடி கோவிலானது மிக பெரிய அளவில் பக்தர்களால் இன்றைக்கு வணங்கப்படக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த கோவிலை பார்த்தாலுமே எத்தனையோ பிரார்த்தனைகள் இருந்தாலுமே இந்த குழந்தை பிரார்த்தனை அப்படிங்கிறது முக்கியமானது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், கோரிக்கைகள் அதிகம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலை, அந்த திருமணமானது தடைபட்டு கொண்டிருக்கிறது. உரிய காலத்தில் உரிய வேளையில் அவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக நம்ம எங்கெங்கே போகிறோம்? பல இடங்களுக்கு போகிறோம். பல ஜோசியர்கள்ட்ட போகிறாங்க, பல கோவில்களுக்கு போகிறாங்க. யாரெல்லாம் என்னவெல்லாம் சொல்கிறார்களோ அத்தனையையும் நிறைவேற்றுகிறார்கள். ஆக ஒரு மனித வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு இணை, ஒரு துணை வேணும். திருமணம் ஆகணும். திருமணம் ஆன பிறகு நம்ம எதை எதிர்பார்ப்போம் அப்படின்னா, நமது வம்சமானது விருத்தியாக வேண்டும், வம்சமானது வளர வேண்டும். அதற்காக ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த புத்திர பாக்கியம் என்பது கர்மாவின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒருவேளை நமக்கு கர்மாவின் காரணமாக அது கிடைக்கக்கூடாதுன்னு இருந்தாலுமே, சிலர் கொண்டிருக்கிற பக்தியின் காரணமாக, தெய்வத்தின் அருள் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது இருக்கிறது. அதன்படி பார்த்திங்கன்னா, இந்த திருத்தலத்தில் இன்றைக்கி விசேஷமான வழிபாடு எதுன்னா, குழந்தை பிறக்கிறது. குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இங்கே வந்து வேண்டினா குழந்தை பிறக்கும். இதற்கு உதாரணமே ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா, தெய்வத்திற்கு எந்த ஒரு பிரார்த்தனையை நாம் நேர்ந்து கொண்டாலுமே அதை உரிய காலத்தில் செய்யணும். ரொம்ப முக்கியமானது. இப்போ யாரோ ஒருத்தட்ட ஒரு பணம் நம்ம கடன் வாங்குகிறோம், நமது செலவினங்களுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடன் வாங்கினதை நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா? நாம் மறந்து போனாலுமே கடன் கொடுத்தவர் விடுவாரா? அவர் வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார் இல்லையா? என்னப்பா ஆச்சு, எவ்வளோ நாளாச்சு, 2 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, என் கடனை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் தெய்வங்கள் கிட்ட நம்ம வேண்டுறோம். ஏதோ ஒரு கஷ்டமான காலத்தில், சாமி நீ எனக்கு இதை பண்ணி கொடுத்தனா உனக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நம்மெல்லாம் வேண்டுகிறோம், பிரார்த்தனை வைக்கிறோம். ஆனால் அந்த பிரார்த்தனையை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, இப்போ கடன் கொடுத்தவர் வந்து கடனை கேட்கறது மாதிரி தெய்வம் வந்து கேட்குமா? எல்லார்கிட்டையும் கேட்காது, சில பேர்கிட்ட தான் கேட்கும். அதனால தான் தெய்வத்துக்கிட்ட நம்ம என்ன நேர்ந்து கொண்டாலும் அதை உடனே செலுத்திவிட வேண்டும், அந்த பிரார்த்தனையை உடனே முடிச்சுடணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆலயத்தில் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஆய்க்குடி ஆலயத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் குழந்தை பிறப்பு தொடர்பாகவும், அந்த பிரார்த்தனையை ஒருவர் மறந்ததாலும் என்னவெல்லாம் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.